குந்தவ, உன்னை எத்தனை தடவை தான் பாராட்டுறதுனே எனக்கு தெரியலம்மா. வாழ்க்கையில் ஒரு டீயை கூட இவ்வளவு பிரமாதமாக போட முடியும்னு இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது என்னம்மா அது வித்தியாசமான டீயா இருக்கு? எனக்கு வேண்டாம். வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை மாமா. எப்பவும் போடுற மாதிரி கொஞ்சம் மசாலா போட்டு தான் பண்ணேன். என்ன எல்லாமே போடுற கையை பொறுத்து தானே இருக்கு. இந்த புள்ள எதை தொட்டாலும் அது தங்கமா மாறும் போல இருக்கு. நம்ம வீட்டில் எல்லாத்தையும் தங்கமா மாற்ற சொல்லுங்க. அப்புறம் குந்தவ, ஊர்ல இருந்து வந்த அவசரத்தில் ஆதிர ரூமில் தங்கிட்டேன். ஒரு நாள் 2 நாள்னா பரவாயில்ல, அங்கேயே தங்குறது உனக்கு வசதிப்படாது. என்னன்னு ஏன் ரூம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா தான் இருக்கு? கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. ஆனா ஒரு ரூம்ல ஏசி சரியா ஓடலன்னு சொல்லிட்டு இருந்தியே. ஆமாண்ணே, ஏசியோட ஸ்விங் சரியா இல்ல. பட் அது எதுவும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். அப்புறம் பிறகு எப்படி அந்த பிள்ளை அங்க தங்க வைக்க முடியும்? உங்களுக்கு ரூம் பிரச்சனை இல்லல்ல அண்ணே? எதுவும் பிரச்சனை இல்லைண்ணே. ஆதிர, அண்ணே ஒரு விஷயம் சொன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். அதை முதல்ல புரிஞ்சுக்க. குந்தவைக்கு வேற ஏற்பாடு தான் பண்ணணும் தங்குறதுக்கு. அண்ணே, நான் வேணா என் ரூமை காலி பண்ணி கொடுத்துட்டுமா? அந்த புள்ள அங்க வந்து தங்கிட்டோம். அதெல்லாம் சரியா வராதுப்பா. படிக்கட்டு ஏறி ஏறி இறங்கணும் மேலே. அப்புறம் பொண்டாட்டிக்கு பிடிக்காது, அவள் பாட்டில் மூஞ்சி தூக்கி மேலே வச்சுக்கிடுவா. அதெல்லாம் சரியா வராது. என்ன வந்துச்சு இந்த ஆளுக்கு? யாருட்ட ரூமை யாருக்கு காலி பண்றது? வேணா ஒன்று பண்ணலாம். சக்தி ரூம்ல இருக்கலாம். சக்தி ரூமா? என்ன சக்தி ரூமான்னு அலற? சக்தி ரூம் இல்லம்மா, அந்த ரூமுக்குள்ள ஒரு உள் ரூம் இருக்குல்ல, அதை சொல்றேன். ஐயா மாமா, அது ரொம்ப சிறுசா இருக்கும், தீப்பெட்டி மாதிரி இருக்கும். அதுவும் அது படுக்கிற ரூமே கிடையாது, துணி மாத்திக்கிற ரூமு. அதை போய் எப்படி அவங்களுக்கு ரூமா கொடுக்கறது? நல்லா இருக்காது இல்ல மாமா? அரண்மனை மாதிரி வீட்டில் இருந்துச்சு, நீங்க தான் சொன்னீங்க. அது எப்படி அந்த ரூம்குள்ளார இருக்கும்? இல்ல, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. மாமா எங்க சொல்றாரோ அங்கேயே நான் இருக்கேன். இல்ல, உங்களுக்கு தெரியாது, அங்க நிறைய துணியெல்லாம் கிடக்கு, அதுல இருக்க முடியாது. ஒரு மாதிரி அடைச்ச மாதிரி இருக்கும். அதுக்கு தான் சொல்றேன், நீங்க ஆதி ரூம்லயே இருந்துக்கங்க, அதுதான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். ஜோரியா? இல்லங்க, நான் சொல்றேன். அதுக்கு சொல்லல. குந்தவ, அந்த ரூமில் ஏசி நல்லா ஓடும். சின்ன ரூமுங்கிறதுனால கூலிங் சூப்பராக இருக்கும், ஜில்லுன்னு இருக்கும் எப்போ போனாலும். ஆமாம், அதில் உன் அளவுக்கு ஒரு சின்ன பெட்டு போட்டுக்கலாம், நல்லா வசதியாக இருக்கும் உனக்கு. அப்புறமா அங்கே ஒரு திவான் பெட்டு ஒன்று இருக்குது, சோபா மாதிரி இருக்கும். அதில் அப்பப்போ நீ காலார உட்காந்துக்கிடலாம். நல்ல வசதியான ஒரு ரூமா, உனக்கு நல்லா இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். மாமா, எனக்கு அதுதான் வேணும் இதுதான் வேணும்னு எதுவும் இல்லை மாமா. நீங்க இந்த சோஃபால இருக்க சொன்னா கூட எனக்கு ஓகே தான். ஏம்மா என்ன பேசுற? நீ யாரு, எங்க இருந்து வந்திருக்க? உன்னை போய் சோபாவில் படுக்க வச்சா உங்க அப்பனுக்கு கண்ணில் ரத்தம் வந்துருமா? எப்படி உன்னை பொத்தி பொத்தி வளர்ந்துருக்கேன், நீ வாட்டில் பேசிட்டு இருக்க? நீ இளவரசிமா, உன்னை போய் எப்படி நான் சோபாவில் படுக்க வைப்பேன்? எனக்கு தெரியாதா? உனக்கு அந்த ரூமே வசதியா இருக்குமான்னு எனக்கு ஒரே யோசனையா இருக்கு. சரி ஆதர, அண்ணே ரூமுக்கு கூட்டு போ. மாமா, என்னால உங்களுக்கு ஒரு சின்ன சங்கடம் கூட வந்துடக்கூடாது. நீங்க எங்க சொல்றீங்களோ அங்க நான் இருக்கேன். இல்லம்மா, அது ரூம் உனக்கு சரியா இருக்கும். ஆதர, பேக் லக்கேஜ் எடுத்துட்டு உள்ள கூட்டு போ. உள்ள போய் சக்தி ரூம்ல, அதேமா சக்தி ரூம்ல இருந்தா சக்தி ரூமோட உள் ரூம்ல கூட்டு போ. போங்க. மாமா, சக்தி மாமாக்கு ஓகேவான்னு நீங்க கேட்கவே இல்லையே. ஏம்மா, நான் சொன்னா அவன் கேட்டுக்கிருவேம்மா. இருந்தாலும் நீ சொல்லிட்ட, கேட்டுடுறேன். என்னப்பா சக்தி, அந்த புள்ள அந்த ரூமில் தங்குறது உனக்கு சம்மதம் தானே?
உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னா நான் வரல. என்னப்பா சொல்ற? இருந்துக்கிட்டோங்க. இந்த மாதிரி கூத்தெல்லாம் எங்கேயும் நடக்காது. பிற என்ன இந்த சொல்லிட்டேன்ல, போ போ உன் கூட்டுக்கு போ. சரிண்ணே, நம்ம கிளம்பலாம். உங்க லக்கேஜ்லாம் மேலதானே இருக்கு. சரிண்ணே, நான் கூட்டிட்டு போறேன். அண்ணி, ஜனனி கிட்ட அப்புறம் பேசுனீங்களா? எப்ப பாம்பே போறேன்னு சொன்னா? இன்னும் 2-3 நாள்ல லெட்டர் வந்துரும், கிளம்பிடுவேன்னு சொன்னா. எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது அண்ணி. மனசெல்லாம் கில்ட்டியா இருக்கு. போனப்பவே அவளை கையோட கூட்டிட்டு வந்திருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். என்கிட்ட வாய் விட்டு சொன்னா, என்னால இந்த வீட்ல இருக்க முடியல, ஒவ்வொரு நிமிஷம் வெளியில போயிரலான்னு. குழந்தை அவ்வளவு கஷ்டப்பட்டா. இவர்தான் அண்ணனுக்கு உடம்பு சரியில்லைங்கிற காரணத்தை காட்டி வேண்டான்னு சொல்லிட்டாரு. நான் அவரோட பேச்ச கேட்டிருக்கவே கூடாது. அப்பவே நான் ஜனனிய கையோட கூட்டிட்டு வந்திருக்கணும். யார் யாருக்கு என்னென்ன எழுதியிருக்கோ அதான் நடக்கும். ஜனனிய காணும்னு சொன்னதுல இருந்து அந்த ஜோசியர் பேசினதுதான் மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. அவர் சொன்னது மீறி இந்த கல்யாணத்தை பண்ணோம் பாத்தீங்களா, அதான் தப்பு. என்ன தப்பு? ஒண்ணும் இல்லைங்க, எங்களுக்குள்ள சும்மா அப்படியே பேசிட்டு இருந்தோம். ஏமா, ஜனனி ஃபோன் ரிப்பேர் சொன்னா இன்னுமா சரி பண்ணல? கால் பண்ணா நாட் ரீச்சபிள்னு வருது. குரூப்லயும் எந்த மெசேஜையும் காணோம். அவளும் ஃபோன் பண்ண மாட்டேங்கிறா. எங்க அவ சிச்சுவேஷன் எப்படி இருக்கோ அதை பார்த்துட்டு தானங்க பேச முடியும். ஏமா, 5 நாளா என்னமா சிச்சுவேஷன் இருக்கு? வாசுக்கிட்டே அஞ்சனா கிட்டேயே சொல்லியிருந்தா ஆன்லைன்ல ஒரு புது ஃபோன் வாங்கி அவளுக்கு அனுப்பி வச்சிருப்பாங்க. கேட்டா அதையும் வேணாங்கிறா. நீ மட்டும் பார்த்துட்டு வந்துட்டு நிம்மதியா உட்காந்துருக்க. நானும் அவளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. போன்லயாவது அவ குரலை கேட்கலானா அதுவும் முடியல. அண்ணே, எல்லாம் சரியானதும் அவளே கூப்பிடுவானே. என்னம்மா நீ இவ்வளவு கேஷுவலா சொல்லிக்கிட்டு இருக்க? ஜனனி மேல ஒருத்தருக்கு அக்கறையா இல்லையா? மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி பேசினா அவர் கொடுப்பார்ல, நான் அவருக்கு கால் பண்றேன். சும்மாவே இருக்க மாட்டீங்களா? இப்ப என்ன எங்களுக்கு அக்கறை இல்ல, ஒட்டுமொத்த அக்கறையும் உங்களுக்கு தான் இருக்கு. அதான் கொண்டு போய் அங்க கொடுத்துட்டு இன்னைக்கு வெளியே சொல்ல முடியாம அவஸ்தைப்படுறோம்ல, அது பத்தாதா உங்களுக்கு? போன்ல பேசி என்னங்க சாதிக்க போறீங்க? உங்களுக்கு என்ன தெரியணும்? அவ நல்லா இருக்காளன்னு தெரியணும், அவ்வளவுதானே? அவ நல்லா இருக்கா, போதுமா? இப்ப எதுக்கு கத்திக்கிட்டு இருக்க? நீங்க சாதாரணமா சொன்னா கேக்குறீங்களா? ஏய், இப்ப நான் மாப்பிள்ளை கிட்ட பேசினாதான் என்னம்மா? அவங்க எல்லாம் உங்க வேலைய பாத்துட்டு இருக்காங்க, எதுக்கு தொந்தரவு பண்றீங்க? ஏமா, 5 நிமிஷம் பேசுறதுல என்ன தொந்தரவு இருக்க போகுது? வேண்டாங்க, அவங்க எல்லாம் பிஸியா இருக்காங்க. மாப்பிள்ள அவர் கம்பெனி வேலையா இருக்காரு. தீபாவளி சமயங்கிறதால ஏதோ நிறைய வேலை இருக்கான். ஜனனி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா, அவங்கள தொந்தரவு பண்ணாதீங்க, ஜனனியே உங்களுக்கு போன் பண்ணி பேசுவா. இல்ல, எனக்கு ஒண்ணு புரியல. நான் பேசுறதா உனக்கு இப்ப பிரச்சனையா இருக்குல்ல? சரிம்மா, நான் பேசல, நீயே பேசிக்கோ. நான் பேசவே இல்ல, போதுமா? அண்ணே,
ஆச்சு? எதுக்கு இப்ப இந்த கல்யாண பேச்சு? நான் படிச்சு முடிச்சு எனக்கு ஒரு வேலை கிடைக்கிறப்போ கல்யாணம் பண்ணிக்கோனா எப்படிமா? திடீர்னு ஒரு ஆள் வராரு, எங்க வீட்டு மருமகளை வான்னு சொல்றாரு. இதுக்கு தான் நான் காலேஜ் டாப்பரா வந்தேனா? இதே உங்களுக்கு ஒரு ஆம்பளை புள்ள இருந்திருந்தா நீங்க ஆடுற ஆட்டத்துக்குள்ள ஆடி இருப்பானா? அந்த பையன் படிக்கலங்கிறது எனக்கு ஒரு குறையா தெரியல. இந்த விஷயத்துலயும் எங்க அப்பா சரியான முடிவு தான் எடுப்பாரு. என் பொண்ணோட கல்யாண விஷயத்துல நான் எடுத்திருக்க முடிவு ரொம்ப தெளிவாக தான் எடுத்திருக்கேன். இந்த கல்யாணம் நடக்கணும். எல்கேஜில இருந்து காலேஜ் படிக்கிற வரைக்கும் நான் 5 நிமிஷம் லேட்டா வந்தா கூட எங்க நான் தொலைஞ்சு போயிட்டேனோன்னு நீங்க பதறி போய் தேடுவீங்கல்ல. ஆனா இன்னைக்கு நீங்க தெரிஞ்சு என்ன தொலைச்சிட்டு போறீங்களேப்பா. குழப்பத்துல இருந்த என்ன அந்த வீட்டுக்கு போனா லைஃப் நல்லா இருக்கும்னு போன தடவை நீங்க தானே அனுப்புனீங்க. இப்ப முடிவு பண்ணி போறது நான். இனிமே நான் யோசிக்கிறேன். என் லைஃபுக்கு எது சரியா இருக்கும்னு நானே டிசைட் பண்றேன். அண்ணி, வாங்க. என்ன இது? பேச்சுலர் ரூம் மாதிரியே இல்லையே. ரூம் ரொம்ப கிளீனா இருக்கு. சக்தி பேச்சுலரே இல்லையே. என்ன? இல்ல, நாங்க இத்தனை பேர் வீட்ல இருக்கோம்ல, எப்பவுமே நீட்டா சுத்தபத்தமா வச்சுப்போம். இல்லைன்னா மாமாக்கு பிடிக்காது, அதனால சுத்தமா இருப்போம். ஆமா, நீங்க என்ன இங்க பண்றீங்க? கிச்சன்ல வேலை இல்லையா? ரேணுகா அக்காவும் ஈஸ்வரி அக்காவும் கிச்சன் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நான் தான் இந்த பிள்ளையோட அப்படியே பேசிக்கிட்டு இருந்துட்டு அப்படியே ஹெல்ப் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். ஆனா நீ ஓட்டிக்கிட்டு இருப்பேன்னு எனக்கு தெரியல. என்னது? ஹெல்ப்புக்கு நீ இருப்பேன்னு எனக்கு தெரியல. அதான் இப்ப தெரிஞ்சிருச்சுல அண்ணி. நீங்க போறீங்களா? போய் கொஞ்சம் கிச்சன்ல வேலை பாக்குறீங்களா அண்ணி? என்ன என்னன்னு கூப்பிட்டீங்க? அண்ணி. சரி, அப்ப நான் வரேன். ஏய், அவங்க இருக்கட்டுமே. இருக்கேனே. இருந்து எல்லாத்தையும் ஓபன் பண்ணிட்டுல போவேன். புரியல. இல்ல, அன்னைக்கு நிறைய வேலை இருக்கும். அது இந்த டோரு இதை ஓபன் பண்ணணும்ல, நான் தான் ஓபன் பண்ண போறேன். வாங்க. சரி, வாங்க வாங்க வாங்க. பாத்தீங்களா, ரொம்ப சின்ன ரூமு, பத்தாது, எனக்கு தெரியும். வாங்க போய் மாமாட்ட சொல்லிடுவோம். இல்லக்கா, எனக்கு இது ஓகே தான். இல்ல, நல்ல பொறுமையா நடந்து அளந்து பாருங்களேன், பத்தாது. உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு பிடிக்கலன்னு. எனக்கு பிடிக்கலக்கா. பிடிக்கலையா? ஆமா, வந்ததுல இருந்து நந்தினி அக்கா என்ன வாங்க போங்கனே கூப்பிட்டு இருக்காங்க. அது சுத்தமா எனக்கு பிடிக்கல. நான் உங்க தங்கச்சி மாதிரி தானே, நீங்க என்ன வா போனே கூப்பிடலாம். எனக்கு அக்கான்னு யாரும் இல்ல, நான் உங்களை அக்கான்னு கூப்பிடவா? நீ எனக்கு 2வது தங்கச்சி. அண்ணி? இல்ல இல்ல, எனக்கு சித்தப்பா மக ஜனனி இருக்கா, அவ முத தங்கச்சி, நீ 2வது தங்கச்சின்னு சொல்ல வந்தேன். ஓ, ஆமா, கரெக்டா தான் சொல்றாங்க. அண்ணி, எனக்கு விக்கல் வருது, கொஞ்சம் போய் தண்ணி எடுத்துட்டு வரீங்களா? நல்லா தானே இருக்க. இப்ப எடுக்குது பாத்தீங்களா? இப்ப எடுக்குதுல்ல, ப்ளீஸ் கொஞ்சம் போய் தண்ணி எடுத்துட்டு வரீங்களா? விக்கல்ல இருந்து ஆரம்பிக்கிற. அவங்க ஏதோ சொல்ல வர மாதிரியே இருந்துச்சு. ஐயோ, அது ஒண்ணும் இல்ல. ஆக்சுவலி அவங்களுக்கு இந்த ரூம்ல நீங்க தங்குறது சுத்தமா விருப்பம் இல்ல. உங்களுக்கு இதை விட நல்ல பெரிய ரூமா கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதான் நீங்க ரொம்ப யோசிக்காதீங்க. ஆனா ரொம்ப நல்லவங்களா தெரியுறாங்க. மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல. அதேதான் அதேதான் நானும் சொல்றேன். மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல. பாக்குறது எல்லாத்தையுமே அப்படியே படக்குன்னு நம்பிடக்கூடாது. யோசிச்சு ஆராய்ஞ்சு அப்புறமா ஒரு முடிவுக்கு வரணும்.
என்ன ஆமா ஆதிர, உனக்கு விக்கல் நின்றுச்சா? வேஸ்டா போய் தண்ணி எடுத்துட்டு வந்தேன். நின்றுச்சு. சரி அதை விடுங்க. இந்த ரூம் உங்களுக்கு ஓகே தானே? டபுள் ஓகே. சரி ஓகே. அப்போ உங்க திங்ஸ் எல்லாம் நீங்க இங்க வச்சுக்கலாம். இங்க நிறைய கபோர்ட்ஸ் இருக்கு. Okay. ஓகேவா? சூப்பர், வெரி குட். நான் ஓபன் பண்ணணும்னு நினைச்சேன், நீயே பண்ணிட்டியா? இங்க பாத்தியா? சூப்பர், வெரி குட். இது இந்த புடவெல்லாம் யாருதுன்னு தானே யோசிக்கிற? அது என்ன நீ இதெல்லாம் என்னோடதுன்னு உங்களுக்கு தெரியாதா? இதெல்லாமே என்னோடது தான் குந்தவி. உன்னோடதா? உன்னோடதான். ஆமா, நான் தானே என் ரூம்ல ஸ்பேஸ் பத்தல நீங்க எடுத்துட்டு வந்து வச்சேன். அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? ஆமா. ஓ, நீ புடவெல்லாம் கூட கட்டுவியா? ஆமா, அது எப்பயாவது கட்டுவேன். கட்டினா அண்ணன் பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு சொல்லுவாரு. ஆமா, பொண்ணு மாதிரியே இருக்கும். ம், ம். அதாவது அழகான பொண்ணு மாதிரி இருக்கும். எப்பவுமே கிண்டல் தான். இருங்க, இதெல்லாம் வெளியில எடுத்துறேன். நீங்க உங்க திங்ஸ் எல்லாம் இல்ல வச்சுக்கோங்க. இல்ல பரவாயில்ல. இதெல்லாம் இங்கே இருக்கட்டும். ஐயோ இருக்கட்டும், நான் இதெல்லாம் எடுத்துறேன். இல்ல, எனக்காகலாம் இதை வெளியில எடுக்க வேண்டாம். நான் பேக்லயே வச்சுக்கிறேன். பரவாயில்ல, விடு. ஐயோ வேண்டாம், இங்க உங்க Dress தான் வைக்கணும். நீங்க தானே இங்க இருக்க போறீங்க, நீங்க வைங்க. இருங்க. ஐயோ, சொன்ன கேளு ஆதிரே. இருக்கட்டும். உன்னை விடவா நான் இந்த வீட்டுக்கு முக்கியமான ஆளு? நான் ஜஸ்ட் ஒரு கெஸ்ட் தானே, அவ்வளவுதான். விட்டுரு, பரவாயில்ல. நான் என்ன இப்படி சொல்லிட்டீங்க? அண்ணனுக்கு தெரிஞ்சா டென்ஷன் ஆயிடுவாரு. நீங்க எங்க கெஸ்ட் மட்டும் இல்ல, எங்க வீட்ல நீங்க ஒரு பார்ட் ஆஃப் த ஃபேமிலி. அண்ணி வாங்க போலாம். இரு, நான் அவளுக்கு உதவி செஞ்சுட்டு வரேன். நீங்க ஆல்ரெடி பண்ணதெல்லாம் போதும், வாங்க. நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. சரி. ஏதாவது ஹெல்ப்னா ஒரு குரல் ஐயோ, கொடுங்க. வாங்க போலாம். நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. சரி ஆதிரே. என்ன நக்கலா? ஓபன் பண்ணி விட்டுருவீங்களா? மிரட்டி பாக்குறீங்களா? அண்ணனை கூப்பிடவா? ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு. இப்ப எதுக்கு டென்ஷன் ஆகுற? நான் என்ன அப்படி சொல்லிட்டேன்? என்ன முட்டாள் நினைக்காதீங்க எல்லா விஷயத்திலயும். இதுக்கு அப்புறமாவா நினைக்கணும்? இதுக்குதான், இந்த திமிருக்கு தான் அவளை அடிச்சு விரட்டணும். அவளை நீங்க அடிச்சு விரட்டல, அவளை பிடிக்காம போயிட்டா. ஆமாமா, அவ போலன்னா கண்டிப்பா அடிச்சே துரத்திருப்பான் எங்க சக்தி. ஆமா, அடிச்சிருக்கோம். இங்க பாருங்க, உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். இந்த மாதிரி கோமாளித்தனம் பண்ணிட்டு இருந்தீங்க, அப்புறம் அண்ணன் கிட்ட தான் நேரா போய் சொல்லுவேன். அதுவும் குறிப்பா கதிர் கிட்ட போய் சொல்லுவேன். ஏய் இரு, இந்த புடவையில என்ன பண்ண போற? இந்த கருமெல்லாம் இந்த வீட்ல இருக்கவே கூடாது, தூக்கி வீச போறேன். ஏய் அப்படிலாம் பண்ணாத. நீங்க கிச்சன்ல போய் வேலை பாருங்க. உனக்கு வேணானா கூட நான் பாத்துக்கிறேன். விடு விடுன்றல்ல. ஏய் விடு. ஆதிரே, கூட அவளோடது. ஆதிரே 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 ஆதிரே, என்ன வேணும் உங்களுக்கு? இதெல்லாம் நல்ல புடவை ஆதிரே, நான் பாத்துக்கிறேன். உனக்கு வேணாம்ல, ஏன் ரூம்ல வச்சுக்கிறேன். இங்க இருக்க கூடாது. ஆதிரே சொல்றது கேளு ஆதிரே, நல்ல புடவை. பரன் மேலயே தூக்கி வச்சுப்போம். தூக்கி போடாத ஆதிரே. கதிர நான் இப்ப போய் சொல்லட்டுமா? இல்ல ஆதிரே, இப்ப போறீங்களா இல்லையா? ஆதிரே நான் சொல்றது கொஞ்சம் காது கொடுத்து கேள. நல்ல புது புடவைங்க. கதிர் என்ன? ஏய் விடுங்க. அக்கா இங்க வாங்க. என்னம்மா? இந்தாங்க, இத புடிங்க. ஏ தாயே, கடை இன்னைக்கு லீவுமா. என் வீட்டுக்காரு ஊருக்கு போயிருக்காரு, நாளைக்கு தான் வருவாரு. ஐயோ அக்கா, இது அயனுக்கு இல்ல, உங்களுக்கு தான். இதுல நிறைய புது புடவைங்கலாம் இருக்கு, நீங்களே வச்சுக்கோங்க. எல்லாம் புது புடவை எனக்கே வா. ஆமாக்கா, என்னோட தீபாவளி கிஃப்ட் வச்சுக்கோங்க. மகராசியா இருமா. உன் அண்ணன் மாதிரி நீயும் வள்ளலா இருக்க, நல்லா இருப்ப. வரமா? பரவாயில்ல, வாழ்த்துறத கேட்கும் போது நல்லாதான் இருக்கு.